தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்றவனான தாவீதை ராஜாவாக சாமுவேல் மூலமாக தேவன் அபிஷேகித்திருந்த போது, அப்படி ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த தாவீதை கண்டு சவுல் ஒரு தீர்மானம் எடுத்தான். என்னவென்று? தாவீதை கொன்றுவிட வேண்டும். என்னங்க சவுலுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு போயிடுச்சு பாருங்க. சவுலுக்கு பிடித்திருந்த அந்த பைத்தியம் தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தையே எதிர்க்க வேண்டும். தேவைப்பட்டால் அதை முறியடித்து விட வேண்டும், தேவ சித்தத்தை. இது சாத்தியமாக? இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையா? தாவீதை கொல்ல வேண்டும் என்கிற செயலிலே சவுல் ஆளுகையை அசட்டை செய்து, தன்னுடைய பொறுப்புகளையும் அசட்டை செய்து, தாவீது எங்கே சிக்குவான், தாவீதை எப்படி பிடிக்கணும், தாவீது எங்க சுத்திக்கிட்டு இருக்கான், தாவீது எங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறான், இதே வேலையா நிறைய பேரை உளவாளிகளா ஏற்பாடு பண்றான். எனக்கு அப்பப்போ தாவீதை குறிச்ச இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கணும். தாவீது எங்க மறைஞ்சிருக்கிறான், தாவீது யார் யார் கூட இருக்கான், எங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், இப்படி எல்லா விஷயமும் எனக்கு வந்துகிட்டே இருக்கணும். அப்படி இன்ஃபர்மேஷன் வருவதுதான் தாமதம். உடனே சவுல் என்ன செய்யறான்? உடனே தன்னோடு இருக்கிற சேனை எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு போய் தாவீதை கொலை பண்ணணும்னு தொடர்றான். அப்படி எத்தனையோ தரம் சவுல் முயற்சித்துக் கொண்டே இருந்தான். அப்படி முயற்சிகளை செய்து செய்து தாவீதை கொல்ல வேண்டும் என்று எல்லா விதமான முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருந்த சமயத்துல ஒரு பயங்கரமான ஒரு துன்மார்க்க காரியத்துக்கு சவுலும் சவுலோடு கூட இருந்தவர்களும் இறங்கினார்கள். அவர்கள் செய்த அந்த பயங்கர துன்மார்க்கமான பணியை குறித்து, அந்த துஷ்டகரமான காரியத்தை குறித்து தாவீதுக்கு தெரிய வந்த போது, இவ்வளவு பயங்கர துன்மார்க்கத்திற்கு இறங்குகிறவர்கள் என்னை உயிரோடு வைப்பார்களா என்ன? கண்டிப்பா என்னை கொன்று விடுவார்கள். இந்த பயத்தோடு, பீதியோடு, பாரத்தோடு அழுது ஜெப விண்ணப்பம் பண்ணுகிறான். கவனிங்க, சிங்கங்களைப் போல என்னை அவர்கள் துண்டு துண்டாய் பீறி போட வேண்டும் என்று என்னை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு சகாயம் பண்ணுவோர் ஒருவரும் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து என்னை கொலை செய்ய தேடுகிறார்கள். இவர்கள் பயங்கரமான துஷ்டர்கள் ஆண்டவரே, எனக்கு இறங்குங்க ராஜா என்று அவன் ஜெபிக்கின்றான். அப்படி என்ன துன்மார்க்கமான காரியத்தை செய்தார்கள் அவர்கள்? என்ன சவுலும் சவுலோட கூட இருந்தவர்களும் செய்த அந்த பயங்கரமான கொடூரமான காரியம் என்ன? எதற்காக தாவீது அவ்வளவா சஞ்சலப்படுகிறான், ஏன் அவ்வளவு பயப்படுகிறான் என்றால், நாம் பார்த்தோம் அல்லவா, இவர்கள் செய்கின்ற அந்த துன்மார்க்கமான காரியம் மனிதர்கள் யாருமே செய்ய மாட்டார்கள். அவ்வளவு துன்மார்க்கமான ஒரு காரியத்துக்கு சவுல் இறங்கிய போது தாவீதுக்கு புரிந்துவிட்டது, என்னையும் சவுல் கொன்று போடுவான். தாவீது எதிர்த்து நின்றால் சவுலோட எலும்பு கூட மிஞ்சாதுங்க. ஆனால் தாவீதோ ஆவிக்குரியவன். தாவீதுக்கு இருந்த பயம் என்னவென்றால், சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜாவினுடைய காரியத்திற்குள் நான் போகவே மாட்டேன் என்று அவன் தீர்மானம் எடுத்திருந்தான். சரீரம் சொல்லுது, ஒரு அடி அவன் கதை முடிஞ்சு போயிடும். எத்தனை முறை எத்தனையோ பேர் தாவீதை சுற்றி இருந்தவர்கள், ஐயா தாவீது ஒரே ஒரு பெர்மிஷன் மாத்திரம் எங்களுக்கு கொடுங்க போதும், சவுல அட்ரஸ் இல்லாதபடி செஞ்சிடுறோம், அவனை கொன்னு போட்டுடுறோம், நீ ஒரு தடவை ஓகே சொல்லு, துண்டு துண்டா வெட்டி போட்டுடுறோம், நீ ஏன் தப்பி ஓட வேண்டும்? தேவனுடைய சித்தத்தின்படி ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நீ, இந்த தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டியவன் நீ, கூடு இல்லாத குருவியைப் போல நீ ஏன் இப்படி ஓடிக்கொண்டிருக்க வேண்டும்? பர்மிஷன் கொடு, எங்களுக்கு அனுமதி கொடு. ஒரே மூச்சில சவுலை முடிச்சிடுறோம். அதற்கு தாவீது என்ன சொன்னான்? நோ, நான் சவுலை கொல்ல மாட்டேன், என்னை கொலையே செய்தாலும் கூட பர்மிஷன் தர மாட்டேன். ஏயா? நான் சேவிக்கிறேன் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன். தான் எங்கோ தானே சென்று யுத்தத்திலோ தன்னை தானோ கொண்டு கொண்டு எப்படியோ போய்விடுவான். ஆனால் நான் மட்டும் அவனை கொல்ல மாட்டேன். தாவீதனுடைய நற்குணம் சவுலுக்கு அட்வான்டேஜா மாறிடுச்சுங்க. தாவீதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சவுலுடைய கண்ணுக்கு குருட்டுத்தன்மையை கொண்டு வந்து விட்டது. நான் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற மூர்க்க குணம் சவுலுடைய நாடி நரம்புகளிலே கலந்து போயிருந்தது.
தாவீதால சவுல கொல்ல முடியாதுன்னு இல்லைங்க. தாவீது தேவனிடத்திலே ஒப்படைத்து விட்டான் தன்னுடைய சத்துருவை. பழி வாங்குவது என்னுடைய வேலை என்று தேவன் சொல்லியிருக்கிறார். எனவே அவர் பார்த்துக் கொள்ளுவார். மட்டுமல்ல, சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எனவே நான் சவுலை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை தொடவே மாட்டேன். எத்தனையோ முறை அவனுடைய மாம்சம் சொன்னது, தாவீது ஒரே ஒரு அடி சவுலோட காரியம் முடிஞ்சு போயிடும். சிங்காசனத்தை, உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய வீட்டை, உனக்கிருந்த அந்த நிம்மதியான அமைதியான சூழல்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இன்னும் எத்தனை காலம் வனாந்தரத்திலேயே சுற்றுவாய்? இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி உயிரை கையில் பிடித்துக் கொண்டு தப்பி ஓடிக்கொண்டே இருப்பாய்? யோசிச்சு பாருங்க, எத்தனை காலம் அப்படி தப்பி ஓடிக்கிட்டே இருந்தான்? 1 வருஷம் இல்லைங்க, 2 வருஷம் இல்லைங்க, 3 வருஷம் இல்லைங்க, 4 வருஷங்கள் இல்லைங்க, 5 வருஷங்களும் இல்லைங்க, 10 வருஷங்களும் இல்லைங்க. இருக்கிற இடத்தை விட்டு, தன்னுடைய வீட்டை விட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டு, சுக சௌக்கிய சந்தோஷ சமாதானங்களை விட்டு, எங்கே சவுல் தன்னை கொன்று விடுவானோ என்கிற பயத்தோடு கூட சுமார் 10-13 வருடங்களாக தாவீது வனாந்தரவாசியாய் திரிய வேண்டியிருந்தது. எந்த வேளையில் எங்கே சாப்பிடுவானோ தெரியாது, எப்படி வயிறு நிரம்புமோ தெரியாது. யார் தெரியுமாங்க வேண? தேசத்தையே அரசாட்சி செய்ய வேண்டியவன், உன்னதமான ஸ்தானத்திலே தான் இருக்க வேண்டியவன். அந்த உன்னதமான ஸ்தானத்தில் இருக்க முடியாதபடி தடையாக இருந்தான் சவுல். இப்படி எத்தனை காலம் தேவன் ஒரு நபரை தாம் தெரிந்து கொண்ட தம்முடைய திட்டத்திற்குள் வராதபடி தேவன் எத்தனை காலத்திற்கு துன்மார்க்கர்களை, துஷ்டர்களை தடையாக வைத்திருப்பார்? தொடர்ந்து அவர்கள் செய்யும் இடையூறுகளுக்கு இடம் கொடுத்திருப்பார் என்ற கேள்வி எழுப்புவீர்கள் என்றால் தயவு செஞ்சு கவனிக்கணும். உன்னை எப்பொழுது உயர்த்த வேண்டும், எப்பொழுது கனப்படுத்த வேண்டும், உன்னை பெரிய ஆளாக்க வேண்டும் என்பது ஜீவனுள்ள தேவனுக்கு நன்றாக தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தலைவனுடைய தேவை ஏற்பட்ட போது தலைவனுக்கேற்ற தகுதிகளை மோசே பெற்றிருப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அதுவரைக்கும் கைதிகள், அடிமைகளாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்கள் ஒரு தேசமாக மாறப்போகிறார்கள். அப்படி ஒருவேளை ஒரு தேசமாக மாறுவார்கள் என்றால் அவர்கள் தேசத்திற்கு என்ன வேண்டும்? அரசாங்கம் வேண்டும். அந்த அரசாங்கத்திற்கு கண்டிப்பாக ஒரு நல்ல தலைவன் வேண்டும், வழிநடத்துகிற ஒருவன் வேண்டும். ஒரு தேசத்தை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்றால், ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு தேவையான ஞானம் வேண்டும். இஸ்ரவேல் என்கிற தேசத்தை உருவாக்குவதற்காக தேவன் மோசேக்கு எங்கே அதற்கான ஏற்பாடுகளை செய்தார்? பார்வோனுடைய வீட்டிலேயே, பார்வோனுடைய பேரனாக ஒரு தேசத்தை வழிநடத்துவதற்கு தேவையான ஞானம் எல்லாவற்றையும் தேவன் மோசேக்கு அருளிச் செய்தார். 40 வருடங்கள். மோசேயினுடைய அவசரத்தினாலே, தன்னுடைய சக்தியை யுக்தியை சார்ந்திருந்ததினாலே ஒரு எகிப்தியனை கொன்றுவிட்டான். அதன் விளைவாக பார்வோன் மோசேயை கொல்ல வேண்டும் என்று முயற்சி செய்தபோது மோசே தப்பி ஓடினான், வனாந்தரத்துக்கு தப்பி ஓடினான். தேசத்தை ஆளுகை செய்ய வேண்டியவன். ஆக்சுவலா பார்வோனுடைய குமாரத்திக்கு குமாரர்களோ குமாரத்திகளோ இல்லை. பார்வோனுக்கும் குமாரர்கள் இல்லை, இருந்தது ஒரே ஒரு மகள்தான். அந்த ஒரு மகளுக்கு பிள்ளைகள் இல்லை. எனவேதான் மோசேயை எடுத்து வளர்த்தாள். சோ அதனால் வரப்போகிற நாட்களிலே மோசே குறிப்பாக உலகத்திலேயே பெரிய நாடு என்று அறியப்பட்டிருந்த எகிப்து தேசத்தை ஆளுகை செய்ய போகிற ராஜாவாக போகிறான். அப்படி ராஜா ஆவதற்காக எல்லாவிதமான ஏற்பாடுகளும் கூட பார்வோனுடைய குமாரத்தியால் மோசேக்கு அளிக்கப்பட்டது. ஒரு ராஜாவுக்கு இருக்க வேண்டிய எல்லாவிதமான ஞானத்தையும் ஊட்டி வளர்த்தாள் மோசேக்கு. அதே ஞானத்தை தேவன் என்ன செய்தார்? ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவதற்கு தேவையாக இருக்கிற தலைவனுக்குரிய பண்பை மோசேக்கு கற்பித்தார். ஆனால் மோசே செய்த அந்த தவறான காரியத்தினால் அவன் வனாந்தரத்தில் இருந்தபோது, தப்பியோடி அங்கே இருந்தபோது, அங்கே அவன் எதை கற்றுக்கொண்டான்? ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொண்டான். விசுவாசத்தை வளர்த்து கொண்டான். பொறுமையை, சாந்த குணத்தை கற்றுக்கொண்டான். இரக்க குணத்தை, தயாள குணத்தை அவன் கற்றுக்கொண்டான். தேவனை சார்ந்திருப்பதை கற்றுக்கொண்டான். 40 ஆண்டுகால ஸ்பிரிச்சுவல் ட்ரைனிங்குக்கு பிறகு எப்பொழுது மோசே ஒரு நொறுங்குண்ட நிலைக்கு தள்ளப்பட்டானோ, மோசே சகல வித்தைகளையும் கற்றுத் தேர்ந்த போது அவனுக்குள் வந்த எண்ணம் என்ன? என்னுடைய மக்களை விடுவிக்கக்கூடிய பலன் எனக்கு இருக்கிறது என்று நினைத்தான். என்று நினைத்ததால் தான் அவசரப்பட்டான். அதன் விளைவாகத்தான்
வனாந்தரவாசியாக வேண்டியிருந்தது. அப்படி வனாந்தரத்திலே தனியாளாய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது அவனுக்கு புரிந்தது என்னவென்று, என்னுடைய ஜனங்கள் எல்லோரையும் நான் பார்வோன் கரத்திலிருந்து என்னால் விடுவிக்க முடியும், அப்பேற்பட்ட பலம் எனக்கு இருக்கிறது என்று நான் நினைத்தேன். ஆனா இன்னைக்கு அட்லீஸ்ட் என்னை நானே விடுவித்துக் கொள்ள முடியாத பலவீனன் என்பதை நான் புரிந்து கொண்டேன். எப்பொழுது தான் 0 என்று அறிந்து கொண்டானோ, தேவன் உடனே அவன் பட்சமாய் நின்று நான் உன்னை ஹீரோ ஆக்குகிறேன் என்றார். சோ எப்பொழுது தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு, பார்வோன் தன்னை பார்த்தால் கொலை செய்து விடுவானோ என்னவோ என்ற பயத்தில் திரும்ப எகிப்துக்கு 40 வருடங்கள் அந்த பக்கமே அவன் போகல, வரணும்னு கூட தோணல, அந்த அளவுக்கு தைரியம் இல்ல. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டான், என்னுடைய பலத்தை கொண்டு என்னுடைய திறமையை கொண்டு என்னுடைய ஜனத்தை விடுவிப்பேன் என்று நினைத்தேன். ஆனால் அது தவறானது. இதுதான் என்னுடைய நிலைமை, இதுதான் என்னுடைய உண்மையான நிலை. தேசத்தையே எழுப்புதலுக்குள் நடத்த வேண்டும் என நினைத்தேன், ஆனால் இப்போ ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கேன், இதுதான் என்னுடைய நிலைமை என்று தன்னுடைய நிலையை அவன் உணர்ந்து கொண்ட போது தேவன் அவனை பார்த்து, மோசே மோசே வா, என்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்கு நான் உன்னை அனுப்பி வைக்கப் போகின்றேன், வா என்று எப்பங்க சொன்னாரு? 40 ஆண்டுகளுக்கு பிறகு முழுமையாக தேவனின் மீது சார்ந்திருப்பது, கஷ்டங்கள் சிரமங்களுக்கு மத்தியில் கண்ணீரின் பள்ளத்தாக்குகளிலே நிராசையோடு சோர்வோடு கூட மோசே கடந்தபோது கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய பாடங்களின் விளைவாக தான் இருந்த நிலைமையில் அப்படியே தேவனை பற்றிக் கொண்டான். அவனுக்கு புரிந்து விட்டது, தேவன் இல்லாமல், தேவனுடைய உதவி இல்லாமல் நான் சாதிக்கக்கூடியதென்று எதுவும் இல்லை. தேவனே எனக்கு ஆதாரம், தேவன்தான் எனக்கு துணை, தேவன்தான் எனக்கு திக்கு என்று மனப்பூர்வமாய் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு மோசே வந்தான். எங்க? வனாந்தரத்தில். எப்போ? எல்லாவற்றையும் இழந்தபோது, எல்லோரையும் இழந்து நின்றபோது, தனக்கென்றிருந்த எல்லாவற்றையும் இழந்தபோது, ஐஸ்வர்யம் அதிகாரம் எல்லாவற்றையும் விட்டுவிட்ட போது, ஒரு ஆடு மேய்ப்பனாக மிஞ்சி இருந்தபோது அவன் புரிந்து கொண்டான் தன்னுடைய உண்மையான நிலை என்ன என்பதை. அப்பொழுது மோசேயை தேவன் என்ன செய்தார்? வா, இப்ப உனக்கு புரிஞ்சிருச்சுல உன்னுடைய நிலைமை. அப்பேற்பட்ட உன்னை நான் பார்வோனிடத்திலே கொண்டு போய் பார்வோனின் தலைவணங்கச் செய்து என்னுடைய ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கக்கூடிய அற்புத தலைவனாக நான் உன்னை அனுப்பி வைக்கப் போகிறேன், வா. எப்போ? என்னால எதுவும் முடியாத ஆண்டவரே, நான் போக மாட்டேன், எனக்கு ஒழுங்கா பேச வராத ஆண்டவரே, என்னை யாரும் நம்ப மாட்டாங்க, நான் ஒரு திக்குவாய் ஆண்டவரே, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க என்று சொன்னபோது மோசேயினிடத்தில் தேவன் என்ன சொன்னார்? இதுக்காகத்தான் நீ எனக்கு வேணும், வா, நான் உன்னை கொண்டு போறேன். எப்பொழுது மோசே தன்னை 0 என்றானோ, எப்போ அவன் 0 ஆனா? 40 ஆண்டுகளாக தான் சந்தித்த அந்த போராட்டங்களினாலே தான் ஆவிக்குரியவனாக தேறினவனானான். தன்னுடைய நிலைமையை அவன் உணர்ந்து கொண்டான். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எதையோ சாதிக்க வேண்டும், வெற்றியை சாதிக்க வேண்டும், அந்த நிலைமைக்கு இந்த நிலைமைக்கு எட்ட வேண்டும். அது நல்ல யோசனையா கூட இருக்கலாம், நல்ல சிந்தையா கூட இருக்கலாம். எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நான் பார்த்துக்கணும், என் மனைவி பிள்ளைகளை உயிருக்குயிராய் நேசித்து அவர்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும், நல்ல வீடு வாங்கணும், குடும்பத்தை ஒரு நல்ல நிலைமையில வச்சுக்கணும், ஒரு நல்ல ஸ்தானத்தை அடையணும். இதெல்லாமே கண்டிப்பா நல்ல யோசனைகள் தான். ஆனால் நீ நினைக்கிற அந்த ஸ்தானத்தை எட்டுகிற முயற்சியில தேவனுடைய ஆவிக்குரிய நடத்தையையும் பரிசீலிப்பார் என்கிற விஷயத்தையும் மறந்துடக்கூடாது. தேவனுடைய ஆவிக்குரிய நடத்தையை கவனிப்பார் என்பதை மறந்துவிடக்கூடாது. தேசத்தை அரசாட்சி செய்வதற்கு தாவீதை தேவன் தெரிந்து கொண்டிருந்த போதும் கூட அவனுடைய வயது அப்பொழுது 17 வயது. சுமார் சொல்றேன், 17வது வயதிலே தாவீது ஒருவேளை சிங்காசனத்திலே அமர்ந்திருப்பான் என்றால் அனுபவம் இல்லாமல், சாதாரணமா இப்படி சொல்வாங்க, அதாவது the most dangerous person on the earth is a fresh physician அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் மெடிக்கல் காலேஜிலிருந்து வெளியே வந்திருக்கிற டாக்டர் யார் இருக்காங்களோ அவரு கொஞ்சம் ஆபத்தானது. அதாவது இது ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். அப்படின்னு புதுசா
மெடிக்கல் காலேஜிலிருந்து வெளியே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஃப்ரெஷ் டாக்டர்ஸ் தப்பா நினைக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரலங்க. இது ஜென்ரலா சொல்றது. அதாவது என்ன அர்த்தம்னா, அவங்க ஃப்ரெஷ்ஷா மெடிக்கல் காலேஜில் இருந்து வந்திருக்காங்க, தியரிட்டிக்கலா எல்லாம் படிச்சுட்டு வந்திருப்பாங்க, கொஞ்சம் பிராக்டிக்கல் அனுபவம் இருக்கும். ஆனா ஃபர்தரா இன்னும் பிராக்டிக்கல் அனுபவம் வேணும்னா என்ன செய்யணும்? யாரோ ஒருத்தர் நெஞ்ச அறுக்கணும். ஓஹோ, இங்க கத்தி வச்சா இப்படி போய் சேர்ந்துருவாங்களா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் டைம் அங்க கத்தி வைக்க மாட்டார். அதாவது எதுக்குனாலும் பிராக்டிஸ் வேணும்னா, இப்போ துணி தைக்கிறவர் இருக்காருல்ல, அவர் என்ன செய்வாங்க யோசிங்க. போன வாரம் எனக்கு ஒரு பேண்ட் வேண்டி இருந்தது. ஸோ ஒரு பேண்ட் தைங்கன்னு சொல்லி கொடுத்தேன். இது வரைக்கும் செட் ஆகல. 4 தடவை அவர் மாத்திட்டாருங்க. அது பேண்டா இருக்கிறதால மறுபடியும் கொடுக்குறேன், மறுபடியும் கட் பண்றாரு, மறுபடியும் கொடுக்குறாரு, நான் மறுபடியும் கொடுக்குறேன், மறுபடியும் கட் பண்றாரு, மறுபடியும் தைக்கிறாரு. இதே ஹார்ட் ப்ராப்ளம் வந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவரு கதை அவ்வளவுதான் இல்லையா? ஸோ நம்முடைய பேண்டோ நம்ம ஷர்ட்டோ தப்பி தவறி ஒரு சரியான டெய்லர் கிட்ட போகலன்னா அவ்வளவுதான், அது நிலைமை ரொம்ப மோசமாயிடும். ஆனா அவனுடைய இருதயத்தை ஒரு சரியா இல்லாத டாக்டர் கிட்ட கொடுத்துட்டோம்னா பாவம் ட்ரை பண்ணுவாரு, ட்ரையல் பண்ணுவாரு. ஆனா செகண்ட் சான்ஸ் இல்லையேங்க. அதனாலதான் சாதாரணமா இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது என்னன்னா, தேவனுக்கு கோபம் வந்துட்டா டாக்டர் கிட்ட அனுப்பி வச்சிருவாராம். இனி எக்ஸ்ரேஸ், அப்புறம் பிளட் டெஸ்ட், அப்புறம் அந்த ஸ்கேனு இந்த ஸ்கேனு, அந்த ஹாஸ்பிட்டல் இந்த ஹாஸ்பிட்டல். ஒருவேளை டாக்டருக்கு கோபம் வந்துருச்சுன்னா அவர் ஸ்ட்ரைட்டா அனுப்பி வச்சிருவாங்க. தயவு செஞ்சு கவனிங்க. அனுபவம் இல்லாமல் அரசாட்சியை ஒருவேளை ஆரம்பிச்சா அது தேசத்தையே அவன் கஷ்டத்துக்குள்ளாக்கி விடுவான். அதுதாங்க சவுலுடைய வாழ்க்கையில நடந்தது. அனுபவம் இல்லாமல் அரசாட்சிக்கு வந்து விட்டான், தேசம் மொத்தத்தையுமே கூட ஒரு பயத்துக்குள்ள ஆழ்த்தி விட்டான். அதே சமயத்துல தாவீது 17வது வயதிலே அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட போதும் கூட உடனே தன் அரசாட்சிக்கு வந்து விடவில்லை. 13 ஆண்டு காலம் பரீட்சைக்குள்ளாக்கப்பட்டான். 13 ஆண்டுகள் மிக 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 பாதிக்கப்பட்டாங்க. இப்படி இந்த மிகவும் பாதிக்கப்பட்ட அந்த சமயத்துல தாவீது அற்புதமான ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொண்டான். முழுமையாக தேவனை சார்ந்திருப்பது, மனிதர்களுடைய புத்தி என்ன, கஷ்டம் வருகிற போது யார் நமக்கு துணையாக இருப்பார்கள், வெற்றியை சாதிக்கும் போது யார் நம்மோடு கூட இருப்பார்கள். வெற்றியை அடைந்த போது சவுல் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதே வேளையில் அவன் உயர்த்தப்பட்ட எல்லோராலும் பாராட்டுக்களை பெற்றபோது அவனை பாராட்டிய சவுலே காய்மகாரமாய் பார்த்தான். சோ வெற்றிகள் என்ன செய்யும்? நம்முடைய உண்மையான சத்துருக்களை நமக்கு காண்பிக்கும். கஷ்டங்கள் என்ன செய்யும் என்றால் நம்முடைய உண்மையான நண்பர்களை நமக்கு காண்பிக்கும். அந்த தாவீதுக்கு இந்த சத்தியம் தெரிய வேண்டும். உண்மையான சத்துரு யார், உண்மையான நண்பன் யார்? உண்மையான சத்துரு என்பவன் நாம் வெற்றியை சாதிக்கின்ற போது உண்மையான சத்துருக்களை காண முடியும், வெளிப்பட்டு விடுவார்கள். அப்படித்தான் சவுலும் சவுலன்கோ அன்று வெளிப்பட்டார்கள். அப்ப உண்மையான நண்பர்கள் யார் என்றால், தாவீது சிரமப்படுத்தப்பட்ட போது, கஷ்டப்படுத்தப்பட்ட போது அவனுக்கு துணையாக நின்றவர்கள்தான் உண்மையான நண்பர்கள். நல்லா கவனிங்க. இந்த பரீட்சையின் காலத்திலே தாவீது இருந்த போது என்ன நடந்தது? சவுல் ஆங்காங்கே தன் ஆட்களை வைத்திருந்தான். தாவீது எங்க இருக்கான எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க, அங்கேயே வந்து நான் அவனை கொன்று விடுகிறேன் என்று. தாவீதோ சவுலிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று தப்பி 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 ஓடி ஓடி கடைசியில பசி வந்துருச்சு. இப்ப எங்க போகணும்னு தெரியல. பக்கத்தில் ஒரு ஆசாரியன் இருந்தான். அந்த ஆசாரியனை தேடி போனான். அந்த ஆசாரியன் இடத்திலே போய் சாப்பிட ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டான். நீ பரிசுத்தமாக இருக்கிறாய் என்றால் ஆசாரியர்கள் புசிக்கிற அப்பங்கள் இருக்கிறது. ஒருவேளை அவன் என்ன சொன்னான் என்று பார்க்கலாம். 1 சாமுவேல் 21:6. அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து எடுக்கப்பட்ட சமூக அப்பங்களை விட வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பங்கள் வைக்கப்படும். தாவீது பசியோடே கூட அந்த ஆசாரியனிடத்திலே வந்தான். ஆசாரியனோ தாவீது சவுலுடைய மருமகன், தேசத்தை காப்பாற்றினவன் என்கிற விஷயம் எல்லோருக்குமே தெரியும். எனவே ஆசாரியன் தாவீதுக்கு ஆகாரம் கொடுத்தான். அதுக்கு மேல அங்க வேற எந்த டிஸ்கஷனும் நடக்கல. நம்ம கவனமா பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். தாவீதுக்கு அப்பம் கொடுத்தது. தாவீது தன் வயிறு நிரம்ப அந்த அப்பங்களை புசித்தது.
இதெல்லாத்தையும் மறைஞ்சிருந்து ஒருத்தன் பார்க்கறான். மறைவா இருந்து ஒருத்தன் பார்த்துட்டான். பார்த்தது யாரு? 7வது வசனம். சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் கர்த்தருடைய சந்நிதியில் இருந்தான். தடைப்பட்டிருந்தான். கர்த்தருடைய சந்நிதியிலே அங்கே ஒருவன் இருந்தான். கர்த்தருடைய சந்நிதிக்கு நம்ம கூட வர்றோம் இல்லைங்களா? இப்ப நம்ம எல்லாருமே எங்க இருக்கோம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய சந்நிதியில தான் இருக்கிறோம். எதற்காக கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிறோம்? பிரார்த்தனை செய்வதற்கு. இன்னும் எதற்காக கர்த்தருடைய சந்நிதிக்கு வருகிறோம்? அவரை ஆராதிப்பதற்கு, ஸ்தோத்தரிப்பதற்கு, துதிப்பதற்கு, அவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு, நம்முடைய குறைகளை சரி செய்து கொள்வதற்கு, தேவனுடைய சித்தப்படி வாழ்வதற்கு, அதன் பலனாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. அப்படித்தானுங்க. கர்த்தருடைய சந்நிதியில துன்மார்க்கர்கள் இருக்கக்கூடாதுல்ல? கர்த்தருடைய சந்நிதியிலே துஷ்டர்கள் இருக்கக்கூடாதல்லவா? கர்த்தருடைய சந்நிதியிலே பாவிகள் இருக்கக்கூடாதல்லவா? ஆனால் அன்று அப்படிப்பட்ட ஒருவன் அங்கே இருந்தான். எப்படிப்பட்டவன்? பயங்கரமான பாவி, பயங்கர துன்மார்க்கன். அவனுக்கு என்ன வேலைங்க கர்த்தருடைய சந்நிதியில? இன்றைக்கு நம்ம மத்தியில யாராவது இருக்கிறீங்களா? பயங்கர துன்மார்க்கமா, பயங்கர கெட்ட பழக்கங்களோட மிகவும் பயங்கரமான ஒரு நபராக வாழ்ந்து கொண்டு எதுவுமே தெரியாதது போல வந்த தேவ சந்நிதியில பயங்கர பக்தியா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறியா? தயவு செஞ்சு கவனி. ஒருவேளை நீ உன் வாழ்க்கையை தேவனிடத்தில் அர்ப்பணிக்காமல், உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளாமல், நீ தேவ சந்நிதிக்கு வந்து இன்று அமர்ந்து நடித்துக் கொண்டிருப்பாய் என்றால், நீ நடிக்கிற உன் வாழ்க்கை, வேஷம் போடுகிற வாழ்க்கை கண்டிப்பா இன்னொருவர் வாழ்க்கையை அழித்து போட்டுவிடும். மனம் திரும்பாத உன் வாழ்க்கை கண்டிப்பா யாரோ ஒருவருக்கு ஆபத்தை கொண்டு வந்துவிடும். ரட்சிக்கப்படாமல் இருக்கிற உன் வாழ்க்கை உன்னுடைய குடும்பத்திற்கோ அல்லது உன்னை நம்பி இருக்கிறவர்களுக்கோ சாபத்தை கொண்டு வந்துவிடும். யார் இந்த தோவேக்கு? சவுலால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒரு உளவாளி. ஸ்ட்ரெயிட்டா உடனே கிளம்பி போயிட்டாங்க. புறப்பட்டு போய் சவுலை பார்த்து அங்கே சொல்லிவிட்டான், சவுல் தாவீதை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்தான். ஆனால் வேதத்தில் ஒரு அற்புதமான வசனம் உண்டு. அது என்னவென்றால், கர்த்தர் தாவீதை சவுலின் கைகளிலே ஒப்புக் கொடுக்கவே இல்லை. கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், சவுல் தாவீதை தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவங்கிட்ட நெருங்கக்கூட முடியலங்க. ஏனென்றால் தாவீதை தேவன் தம்முடைய கரத்தின் நிழலிலே தொடர்ந்து காப்பாற்றிக் கொண்டே வந்தார். அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஆபத்து மறைந்திருக்கிறதா? ஏதாவது பிரச்சனைகளை உன்னை சுற்றி கொண்டிருக்கிறதா? யாராவது உன்னை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறார்களா? ஏதாவது உன்னை பாடுக்குட்படுத்திக் கொண்டிருக்கிறதா? இன்று பயமும் கலக்கமும் உன்னை ஆட்கொண்டிருக்கிறதா என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். எப்படி? முழு இருதயத்தோடு கூட தாவீது செய்தது அதுதான். மறைந்திருந்த ஆபத்து, மன்றாடின இருதயம், அருளப்பட்ட சமாதானம். சகோதரனே ஜெபம் பண்ணு, சகோதரியே ஜெபம் பண்ணு. ஏனென்றால் அருளப்படவிருக்கிறது என்ன? தேவனுடைய சமாதானம். நீ நினைத்ததைக் காட்டிலும், வேண்டிக் கொண்டதைக் காட்டிலும் அளவுக்கு அதிகமான சமாதானம் தேவன் உனக்கு தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் தாவீதைப் போல ஜெபிப்பதுதான். மகா பரிசுத்தமும் ஜீவனும் உள்ள எங்கள் பிதாவே, ஆவிக்குரிய பிரயாணத்திலே ஒரு புறத்திலே சாத்தான் கொண்டு வருகின்ற அபாயங்கள், ஆபத்துக்கள், ஆண்டவரே எங்களை தடுமாற பண்ணி கொண்டிருக்கிற போது, மறுபுறத்திலே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை புடமிடுவதற்கு, அப்பா எங்களை ஆவிக்குரிய காரியங்களிலே பரிபூரணத்துக்குள் நடத்துவதற்கு இவைகளை அனுமதித்து ஆண்டவரே எங்களை உயர்த்துகிற தேவன் நீர் அல்லவோ? 40 வருடங்கள் மோசேக்கு பயிற்சியை கொடுத்தீர். அதே போல 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த வனாந்தரத்திலே வழிநடத்துவதற்கு இந்நாளிலும் எங்களுக்கு நீர் தருகின்ற பயிற்சிகள், அதை பற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா. இன்று எங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்கிற கஷ்டங்களாயிருந்தாலும், நஷ்டங்களாயிருந்தாலும், ஆபத்துக்களாயிருந்தாலும், அபாயங்களாயிருந்தாலும், இன்னும் நிந்தைகளாயிருந்தாலும், அவமானங்களாயிருந்தாலும், இவைகளெல்லாமே கூட நீர் எங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிற உன்னத ஸ்தானத்தை,
ஆண்டவரே பெற்றுக்கொள்வதற்கும் அந்த ஸ்தானத்தை அனுபவிப்பதற்கும் இவைகளை நீரே ஆண்டவரே நாங்கள் பயிற்சி பெறுவதற்காக எங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எனவே எந்த பிரச்சனைக்கும் பயப்படாமல், எந்த சத்துருவுக்கும் தலை வணங்காமல், இப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் உம்முடைய சன்னதியில் தாவீதைப் போல ஜெபித்து தைரியமா எல்லா சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள எங்களுக்கு கிருபை அருள வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72